நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எப்போவுமே நம்ம சிக்கன் எடுத்து தான் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இந்த தடவை நீங்கள் சிக்கன் லிவரை மட்டும் தனியாக எடுத்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் சிக்கன் லிவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்னதாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக 3 இஞ்சி துண்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு மீடியம் சைஸில் ஒரு 6 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் உருவிட்டு உள்ளே சேர்த்துருவோம். அடுத்து காரத்துக்கு தகுந்தாப்புல 4 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லி, முழு மல்லி 1 டீஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சிக்கன்லேருந்து லிவர் எடுத்துருக்கோம். லிவர் ஒரு 400 கிராம் எடுத்துருக்கோம். 400 கிராம் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 400 கிராம். இப்போ நம்ம ரெடி பண்ணுற மசாலா எல்லாம் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா வலிச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு. ஏன்னா நம்ம வந்து இதே தான் பண்ண போகிறோம். உப்பு வந்து குறைச்சி போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் உப்பு அந்த இடத்துல ஜாஸ்தி போட்டக்கூடாது. எப்பயுமே வறுவலுக்கு கம்மியாக போடணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லா வறுவல் ஆகி வரும்போது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்ருவோம். மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்ருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த மசாலா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சோம்ல, அதுவே போதுமானது. நல்லா விரைவாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மூடி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஊறி வரட்டும். இப்போ நம்ம லிவர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பெரிய கடாயை எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 100 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துருங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து லிவர் ஃப்ரை. ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உங்கள் வீட்லேயும் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வெங்காயம் வந்து எண்ணெயிலே ஒரு பாதிக்கு மேல் நல்லா நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக வதங்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனு. நம்ம ஏன்னா அந்த மசாலா ஐட்டங்களில் வந்து இதை சேர்க்கலைல்ல, அது இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு பெரட்டி விட்டாலே போதும். இப்போ நமக்கு 1/2 மணி நேரம் நம்ம வந்து லிவர் வந்து நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. ஊறினதை அப்படியே எடுத்து நம்ம இந்த வெங்காயத்தோட சேர்த்துடலாம். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இருக்கிற எண்ணெயிலேயும் நம்ம மசாலாவிலேயும் தான் நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு பொறுமையாக கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு லேசாக அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம அதை வேக விடணும். அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நான் ஒரு 2 தடவை கலந்து விட்ருக்கேன். இப்போ 3ஆவது தடவை கலந்து விடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். அதனால் கலந்து விட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் நமக்கு அந்த எண்ணெயில் நல்லா சுண்டி சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி பீஸுகள் நல்லா மசாலா சேர்ந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் தான் ஆகும். அருமையாக கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூளை மட்டும் தூவி விடுங்க. மிளகு பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு அட்டகாசமான அருமையான சூப்பரான சிக்கன் லிவர் ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லிகளை தூவிடுங்க. புதுசாக வெட்டி தூவிடுங்க. மாவு கறி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அந்த மசாலா டேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான சிக்கன் லிவர் ஃப்ரை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.